ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா எக் நூடுல்ஸ் தாங்க செய்ய போறோம். எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சைடில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறைய இருக்கணும் எப்போவுமே, அப்போ தான் வந்து நல்லா வேகும். நூடுல்ஸ் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 5 to 6 மினிட்ஸ் தாங்க ஆகும் நூடுல்ஸ் வேகிறதுக்கு. நூடுல்ஸ் வந்து ரொம்பலாம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வெந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் 5 to 6 மினிட்ஸ் போதுங்க, அதுக்குள்ளே வெந்துடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் வந்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணால் உடையதில்லை. இந்த பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சுலாம் எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நூடுல்ஸ் மேலே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நம்ம ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நூடுல்ஸ்னாவே. இப்போ நம்ம வந்து எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டேன். பேனில் வந்து இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முட்டையை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை பொரிச்ச அதே பேனில் நம்ம இப்போ நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஆனியனும் அதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 30 செகண்ட் போதுங்க, அதோட ஸ்மெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு வதக்கினா போதும். இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த அளவுக்கு கோஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். கோஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டா. 1 கேரட்டை இந்த அளவுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாதி குடமிளகாவையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய் வதங்க 1 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாவோட நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து 2 ஃபோர்க் ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து எதாவது கரண்டி 2 ஸ்பூன் அது மாதிரி எதாவது இருந்தாலும் அதால் மிக்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நூடுல்ஸ் மட்டும். இப்போ இதை நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. காரம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா பசங்களுக்காக மெலிசாக கட் பண்ணி போடுறதுனால நல்லா சூப்பராக இருக்குது. வெஜிடபிள்ஸும் நல்லா கொஞ்ச நேரத்துலேயும் சீக்கிரமாக வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.